அனைவருக்கும் வணக்கம். இது கோல் அத்தியாயம் 30. அடுத்த சாட்டர்டே வந்தது. ஆஸ் பர் த பிளான் ஜூலியை கூட்டிகிட்டு வெளில போயிருந்தார். வெளில போயும் அவர் ஒரு மாதிரி இருக்க முகத்தோட போயிருந்தார். ஜூலிக்கு ஒரே ஆச்சரியம். என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் வேலையை கத்திட்டு இருந்தீங்க, அந்த வேலையில் இப்போ சக்ஸஸாக அச்சீவ் பண்ணி உங்கள் பாஸோட இடத்துக்கே போய் உட்காந்துட்டீங்க. இது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? ஆனால் நீங்கள் என்னன்னா ரொம்ப சீரியஸாக இருக்கீங்களே, என்ன தான் பிரச்சனை, உங்களை புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னாங்க. அதுக்கு பதில் சொன்ன அலெக்ஸ், ஜூலி இப்போ நடந்ததெல்லாம் நினைக்கும் போது எனக்கு கனவா நனவான்னு தெரியல. ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் பயமாகவும் இருக்குது அப்படின்னாரு. அதுக்கு ஜூலி, அப்படியா, ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அலெக்ஸ், முதல் விஷயம், இந்த சக்ஸஸ்க்கு முழு காரணம் நான் மட்டுமே கிடையாது. எங்கெங்கெல்லாம் நான் ஸ்டக் ஆகணும் அங்கே எனக்கு சப்போர்ட் பண்ணது ஜோனா தான். இப்போது நான் பெரிய பதவிக்கு போகிறேன் அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி இன்னும் பெரிய சேலஞ்சஸ் இருக்கும். எவ்வளோ நாளைக்கு நான் ஜோனாவே நம்பி இருக்க முடியும்? அதுதான் எனக்கு பெரிய கவலை அப்படின்னாரு. அதுக்கு ஜூலி, சரி அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அலெக்ஸ், நான் எப்போவுமே ஜோனாட்ட பேசும்போது அவர் ஒரு விஷயம் சொல்லுவார். ட்ரெடிஷ்னலாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸை ஒரு சில நேரங்கள் மாற்றி அமைக்க வேண்டி இருக்கும். அப்படி மாற்றி அமைக்கும் போது நிறைய பேர்கிட்ட இருந்து எதிர்ப்பு வரும். ஒரு சில பேர் தேவையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இருப்பாங்க. பட் மோஸ்ட்லி எதிர்ப்பு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மனநிலையை மாற்றுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தனித்திறமை தேவைப்படும். லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நம்ம புதிய மனிதர்களோட சேர்ந்து வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அவங்களையும் நம்ம கொண்டு வர போகிற மாற்றத்துக்கு தயாராக இருக்கிற மாதிரி உற்சாகப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை தான். இதுதான் ஜோனா சொன்னது அப்படின்னு அலெக்ஸ் சொன்னார். இதுக்கு எடுத்து ஜூலி, அலெக்ஸ் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இப்போ கிடைச்சிருக்கிற சக்ஸஸில் மெஜாரிட்டி கான்ட்ரிபியூஷன் உங்களோட தான். இதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் தயக்கமும் வேணாம். ஸோ டெஃபினட்டாக நம்ம அதை என்ஜாய் பண்ணலாம். நான் உங்களை சும்மா கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும் இதை சொல்லலை. உண்மையிலேயே உங்கள் கூட இருந்து உங்களோட ஸ்ட்ரகிளை பார்த்தவ, அதே சமயத்தில் உங்கள் சக்ஸஸையும் பார்த்தவ அப்படிங்கிறனால நான் அதை சொல்கிறேன். அதனால் எப்போவுமே ஜோனா உள்ளவே இருப்பாரா அப்படின்ற கவலை உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இது கேட்டதும் அலெக்ஸ்க்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. உண்மைதான் சொல்ல ஜூலி இல்லை அப்படின்னு எடுத்தார். அதுக்கு ஜூலி, நிச்சயமாங்க, இதில் உங்களுக்கு எல்லளவும் சந்தேகம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஒரு கப்பில் ஊற்றி அலெக்ஸ்ட்டு கொடுத்தாங்க. தொடர்ந்து பேசின ஜூலி, நீங்களே சொல்லியிருக்கீங்க இல்லையா, ஜோனா எப்போவுமே புது புது கோணங்களை சிந்திக்கிறதுக்கான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஒர்க் என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ஆன்சர்ஸை நீங்களே தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் ஆல்வேஸ் இன்சிஸ்ட் பண்ணுவார் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அலெக்ஸ், எஸ் உண்மைதான் அப்படின்னு சொன்னார். இதுக்கு பதில் சொன்ன ஜூலி, அப்போ நான் இப்போ சொன்னது தான் உங்களோட 2வது மனப்போராட்டத்துக்கான பதில். ஜோனாவை போலவே உங்கள் கூட வேலை செய்கிறவங்கள புதிய கோணத்தில் யோசிக்க வைங்க, வெற்றியை நோக்கி ஓட வைங்க. இது புதுசாக ஒன்றும் இல்லை, ஜோனா பண்ண அதே பாணி தான் அப்படின்னாங்க. இது கேட்டதும் அலெக்ஸ்க்கு வாவ், எந்த ஒரு குழப்பமோ தடுமாட்டமோ இல்லாமல் ஆணி அடித்த மாதிரி ஜூலி சொன்னதை கேட்டு ஒரு செகண்ட் அலெக்ஸ் டன் ஆயிட்டார். தொடர்ந்து பேசின ஜூலி, புதிய புதிய சிந்தனைகளை மனுஷன் வளர்த்துக்கணும், புதுசு புதுசான கேள்விகளை அவங்களுக்குள்ளே எழுப்பிக்கிட்டு அதுக்கான விடையை தேடணும். இதை நான் சொல்லலை, தத்துவம் இந்த சாக்லேட் சொன்னார், அதை தான் ஜோனாவும் செயல்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் அலெக்ஸ்க்கு ஆச்சரியம் இன்னும் அதிகமாச்சு. தொடர்ந்து பேசின ஜூலி, ஆனால் ரொம்ப கவனமாக இருங்க, வேறு வழியில் யோசிக்க சொன்ன சாக்லேட்டுக்கு கடைசியில் விஷயம் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. அந்த சிரிப்பில் அலெக்ஸும் கலந்துக்கிட்டார். இப்போ பேசின அலெக்ஸ், ஜூலி, நான் ஒவ்வொரு முறையும் ஜோனாட்ட பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிருக்கேன். எனக்குள்ள புதுசு புதுசான கேள்விகளை உருவாக்குறது மட்டும் அவர் செய்கிறதில்ல, அதுக்கான பதில் நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவார். ஆனால் அடிப்படையில் அவர் ஒரு ப்ரொஃபஸர். மெஷின், ஷிஃப்ட்டு, லாஸ் அண்ட் ப்ராஃபிட் இதில் பெருசாக சம்மந்தப்படாதவர். ஆனால் நான் சொல்கிற சூழ்நிலையை வச்சு அதுக்கான சொல்யூஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சது அப்படின்னு கேட்டார். இதுக்கு ஜூலி, எப்பா இவ்வளோ பெரிய கில்லை கட்டினால எப்படி பதில் சொல்ல முடியும், இதுக்கான பதிலை நீங்கள் ஜோனாட்டே கேட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக கேள்வி எழுப்புறதை தவிர நமக்குள்ளேயும் ஒரு தெளிவை ஏற்படுத்துகிற வழியை அவர் உங்களுக்கு நிச்சயம் சொல்லிக் கொடுப்பார். என்ன, அதையும் அவர் ஒரு கேள்வியாகவே சொல்லி அதுக்கான விடையை அவங்களெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவார் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாங்க. இப்போ அலெக்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தார். அந்த சாட்டர்டே ரொம்ப இனிமையாக போச்சு. வழக்கமோட ஒன் டே பிளான்ட்டுக்குள்ளே போனார். போகும்போதே அலெக்ஸ் சில விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்தார். புது ரெஸ்பான்சிபிலிட்டி, அஃப்கோர்ஸ் அதுக்கு பில் டைம் கொடுத்துருக்காரு. ஆனால் ஹெட் ஆஃபீஸில் நான் மட்டும் போய் உட்காந்துட்டு பல டிவிஷனை இந்த பிளான்ட்டை மேனேஜ் பண்ணுற மாதிரி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது அத்தனை சுலபமாக இருக்க போகிறதில்ல. மேபி நம்ம பிளான்ட்டில் சீனியராக இருக்கிற லூ என்னோட வந்தால் நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அவர் எப்படி சம்மதிக்க வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு லூவோட ரூமுக்கு போனார். கம்ப்யூட்டரில் ஏதோ விஷயத்தை பார்த்துருந்த லூ அலெக்ஸை பார்த்ததும் இருந்து வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தார். இப்போ பேச ஆரம்பித்த அலெக்ஸ், நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு ஆர்டர் எல்லாமே எந்த குழப்பமும் இல்லாமல் போயிட்டுருக்கு இல்லையா, அதே போல் கடந்த 3 மாதத்தை விட இந்த மாதம் தான் நம்ம லாபம் ரொம்ப அதிகரிச்சிருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக லூ அப்படின்னு கேட்டார். அதுக்கு பதில் சொன்ன லூ, ஷோ சார் நிச்சயமாக. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம லாஸ்ட் 3 மந்த்ஸாக மேக் பண்ண ப்ராஃபிட்டுக்கு விட அதிகமான ப்ராஃபிட்டை மேக் பண்ணியிருக்கோம். அதையே நான் பணமாக தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுத்தேன். தொடர்ந்து பேசின அவர், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் மிஸ்டர் அலெக்ஸ்.
ரா மெட்டீரியல் ஆரம்பித்து நம்ம பிளான்ட்டில் ரொம்ப நாளாக தங்கிட்டு இருக்கல இன்வென்ட்ரி, இதை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க அப்படின்னாரு. அதுக்கு பதில் சொன்ன அலெக்ஸ், ஆப்வியஸ்லி அது ஒரு பளு பாரம் அப்படி தான் நான் பார்க்குறேன். பட் அதெல்லாம் தான் நம்ம ஏற்கனவே பக்காவாக பிளான் பண்ணி ஆர்டரை கன்வெர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோமே. இப்போ தான் நம்ம பிளான்ட்டுக்குள்ளே தேவையான இன்வென்ட்ரி எதுவுமே இல்லையே அப்படின்னாரு. அதுக்கு லூ, நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டு தான். அனாவசியமான இன்வென்ட்ரி அப்படிங்கிறது பிளான்ட்டுக்கு பாரம் தான். ஆனால் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனி தன்னோட பணத்தை அதில் முதலீடு பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் சொத்துக்கள். நம்ம பிளான்ட்டை ஃபைன் டியூன் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரா மெட்டீரியல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிது. ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அதெல்லாம் சொத்துவாக காட்டியிருப்போம், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்திருக்கு. அதனால தான் நம்ம லாபம் ரொம்ப கம்மியாக காமிச்சிருக்காங்க. பிகாஸ் ஒரு போர்ஷன் இன்வென்ட்ரியில் போயிடுச்சு இல்லையா, அதனால். ஸோ உண்மையில் பார்த்தோன்னா கடந்த 2 மாதத்தில் இன்வென்ட்ரி நிறைய கரைய ஆரம்பிச்சதுனால லாபம் இன்னும் அதிகம். சொல்லப்போனால் பில் பிச் சொன்ன 15% இல்லை 20%க்கு மேலேயே நம்ம லாபம் காட்டியிருக்கோம் அப்படின்னா. இதை கேட்டது அலெக்ஸ் துள்ளி குதிச்சார். வாவ், இப்படி ஒரு ஆங்கிள் நீங்கள் பார்த்தோன்னே ஏன் சொல்லலை? ரிவ்யூ மீட்டிங்க்கு முன்னாடி இதை சொல்லியிருந்தீங்கன்னா இது ஒரு வலுவான வாதமாக வச்சு ஹில்டன் ஸ்மித் கண்ணில் விரல் விட்டாடிருப்பேனே அப்படின்னாரு. இதுக்கு லூ சிரிச்சிட்டே பதில் சொன்னார். அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் ஹில்டன் ஸ்மித் எதையும் புரிஞ்சிட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அவரோட ஒரே கோல் உங்களை எப்படி காலி பண்ணுறது அப்படிங்கிறது தான். பட் உங்களுக்கு இப்போ ஒரு சீக்கிரம் சொல்கிறேன். பில் பிச்சோட நம்பிக்கைக்குரிய அதிகாரியான ஃபாரஸ்ட், அதான் பாஸ், நம்ம ஜானியோட பாஸ், அவர்கிட்ட நான் இந்த விஷயத்தை அன்றைக்கே சொல்லிட்டேன். அவரும் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டது தான் அலெக்ஸ்க்கு புரிஞ்சது ஏன் ரிவ்யூ மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பில்லோட சேர்ந்து ஃப்ராஸ்ட்டும் தன்னை உற்சாகப்படுத்தினார் அப்படின்னு. இன்ஃபேக்ட் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அலெக்ஸ் லூவை முன்னை விட ரொம்ப அதிக மரியாதையோடு பார்த்தார். ஏற்கனவே லூவை எப்படியாவது தன்னோட ஹெட் ஆஃபீஸ் கூட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவருக்கு இது இன்னமும் ஒரு ஆடட் பாயிண்டாக தெரிஞ்சுது. பட் அவர்கிட்ட எப்படி கேட்கறது அப்படின்னே யோசிச்சுட்டு இருந்தார். அதே சமயத்தில் லூவோட முகத்திலையும் ஒரு சில தயக்கக்குறிகள். லூ இப்போ பேச ஆரம்பித்தார். மிஸ்டர் அலெக்ஸ் ரெகோ, நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. இந்த பிளான்ட்லேயே உரி பண்ணுவேன் அப்படிங்கிறனால இந்த பிளான்ட்டை பற்றிய எல்லா டேட்டாவும் என்கிட்ட எப்பவுமே ஃபிங்கர் டிப்பில் இருக்கும் அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சு லூவோட குரல் தழுதலுக்கு ஆரம்பிச்சிது. இப்போது அலெக்ஸ் ஒரு விஷயத்தை உணர்ந்தார். ஏற்கனவே லூ ரொம்ப எமோஷனலாக பிளான்ட்டோட அட்டாச் ஆகிட்டார். இப்போ அவர்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையாக பேசி அவரோட மனசை மாற்றலைன்னா அவரை ஹெட் ஆஃபீஸ் கூட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆகிடும் அப்படிங்கிறது புரிஞ்சுது. அதனால் என்ன சொன்னார்னா, இதை பாருங்கள் மிஸ்டர் லூ, நீங்கள் இத்தனை வருஷமாக இங்கே பார்த்த வேலை அப்படிங்கிறது வேறு, லாஸ்ட் 4-5 மந்த்ஸாக நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ண வேலை அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ரொம்ப சயின்டிஃபிக்காக, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, ரொம்ப காக்னேட்டிவாக டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து யோசிச்சு நிறைய நம்பர்ஸையும் நிறைய டேட்டாஸையும் புது பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி லூ பேச ஆரம்பித்தார். நான் இங்கே இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருந்த பார்வையை தப்பு அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்த உற்சாகத்துக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. இந்த மாறுபட்ட பார்வை இதுக்கு முன்னாடி என்கிட்ட எங்கே இருந்தது எனக்கு தெரியல. புதுசாக நீங்கள் கேள்வி கேட்டு என்னை தூண்டிகிட்டே இருந்தனால தான் அது நடந்தது. இல்லைனா தொடர்ந்து வழக்கம் போல் ஒரு உபயோகம் இல்லாத மனுஷ எந்திரமாக கூட்டல் கழித்து போட்டுட்டு இந்த பிளான்ட் நஷ்டத்தில் முழுகிறத வெடி பார்த்துட்டே இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போ பேச ஆரம்பித்த அலெக்ஸ், இருந்தாலும் மிஸ்டர் லூ அப்படின்னு ஏதோ சொல்ல வரதுக்குள்ளேயே லூ பேச ஆரம்பித்தார். சார், நீங்கள் தப்பாக நினைக்கலாம், நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் சார் நானும் வேலை செய்ய ஆசைப்பட்றேன். என்னோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. என்னோட கடந்த கால எந்திர வாழ்க்கைக்கு அட்லீஸ்ட் மொத்த பரிகாரமாக தான் நான் நினைக்கிறேன். உங்களோட ஹெட் ஆஃபீஸ்க்கு என்னைக்கு கூட்டு போவீங்களா ப்ளீஸ் அப்படின்னு நான் தழுதழுத்த குரலை கேட்டார். இதை கேட்டதும் அலெக்ஸ்க்கு உற்சாகம் தாங்க முடியல. நேராக லூவோட கையை பிடிச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். நான் இது எப்படி உங்ககிட்ட கேட்குறதுன்னு யோசித்தேன். வாங்க, புதிய பயணம், புதிய வேகம், புதிய சவால்கள், சாதிப்போம் அப்படின்னு ரொம்ப தெம்பாக சொல்லிவிட்டு அவரோட அறைக்கு போனார். அப்போது அலெக்ஸ்க்கு ஒரு தகவல் வந்தது. பில் அவரோட பொசிஷன்லேருந்து மூவ் ஆன உடனே ஜானி மார்க்கெட்டிங் மேனேஜர் அந்த பொசிஷனில் இருக்க போகிறது இல்லையா. ஏன்னா பில் ஜானியை தன்னோட கூட்டு போக போகிறாராம். இப்போ அலெக்ஸ் யோசிக்க ஆரம்பித்தார். சப்போஸ் அங்கே ஜானி இருக்க போகிறது இல்லைன்னா அவனுக்கு ஈக்குவலண்ட்டாக நமக்கு ஒரு ஆள் வேணும். யாரை செலக்ட் பண்ணலாம்? அஃப்கோர்ஸ் என்னோட நியூ ரோலில் நான் இன்ஜினியரிங்கும் பார்க்கணும், மார்க்கெட்டிங்கும் பார்க்கணும். ஆனால் கூட என்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரியாக சவாலை விரும்பக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, எஸ் பாப் தான் சரியாக இருப்பார் அப்படின்னு அலெக்ஸுக்கு தோணுச்சு. உடனே பாபை இன்டர்காமில் கூப்பிட்டார். அதுக்கு பாஸ், நாக்குபரா, ஸ்டேசி, நாங்கள் எல்லாம் ஒரு முக்கியமான டிஸ்கஷனில் இருக்கோம் அப்படின்னார். பரவாயில்லப்பா, வந்துட்டு போ அப்படின்னு பதில் சொன்னார் அலெக்ஸ். பாபு வந்தார். அலெக்ஸ் இப்போ பேச ஆரம்பித்தார். நான் இந்த பிளான்ட்லேருந்து ப்ரமோட் ஆகி போகிறது உனக்கு தெரியும் நினைக்கிறேன். போகும்போது நான் உன்னையும் கூட்டு போகலான்னு இருக்கேன். நம்ம கம்பெனி லெவலில் எல்லா டிவிஷனுக்குமான ப்ரொடக்ஷன் ஒர்க்கை நீ தான் பார்த்துக்கணும். இதை நான் உனக்கு ப்ரமோஷன் சொல்கிறத விட எனக்கு ஒரு பக்கபலமாக நீ இருப்பேன், அதுக்காக தான் உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் பாப் டனவன் துள்ளி குதிப்பார்னு நினச்சார். ஆனால் பாப் ரொம்ப அமைதியாக இருந்தார். என்ன அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் பாபை பார்த்தார். இப்போ பேச ஆரம்பிச்சு பாஸ், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு நீங்கள் இப்போ கொடுக்க போகிறதா சொன்ன ப்ரமோஷன் ரொம்ப 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 பெருசு. சப்போஸ் இதே ப்ரமோஷனை ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா எந்த கேள்வியும் கேட்காம நான் அதை எடுத்துகிட்டு ஆனால் இப்போ நான் ஏற்றுக்க முடியாத நிலைமையில் இருக்கேன் அப்படின்னார். அதுக்கு அலெக்ஸ், ஏன் பாப், இதை விட பெரிய வேலைக்கு ஏதாவது ஆஃபர் வந்திருக்கா? உன்னோட முடிவுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் அப்செட்டான குரலை கேட்டார். அதுக்கு பாப் ஒரே வார்த்தையில் பதில் சொன்னார். பான் சைட் அப்படின்னார். தொடர்ந்து பேசின பான் சைட் கம்பெனிலேருந்து என்னைக்கு நீங்கள் மாடல் 12 ஆர்டர் எடுத்தீங்களோ அன்னைக்கு நான் பண்ண முடியுது.
இனி லைஃப்பில் எனக்கு எவ்வளோ பெரிய ஆஃபர் வந்தாலும் சரி, அல்லது இந்த கம்பெனிலே எவ்வளோ பெரிய வருத்தம் வந்தாலும் சரி, நான் இந்த பிளான்ட் விட்டு எங்கேயும் வெளியே போகிறதுன்னு முடிவு பண்ணேன். ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லணும்னா, இந்த பிளான்ட் நஷ்டத்தில் போயிட்டு இருந்த போதும் சரி, என் வேலையை பற்றி யாரும் கேள்வியே கேட்காம இருந்த போதும் சரி, எனக்கு பெருசாக எந்த பிடிமானமும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் எப்போ நம்ம புதிய ஆங்கிளில் யோசிக்க ஆரம்பித்து புதிய பயணத்தில் போனோமோ, அப்போது நீங்கள் ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் அப்ரோச் பண்ணது, அதுக்காக உழைச்சது, வெற்றி வரும்போது ஒரு குழந்தை மாதிரி குதூகலப்பட்டது, இந்த மாதிரி எல்லா தருணங்களையுமே நான் உங்களை தான் கவனிச்சிட்டு இருந்தேன். இருந்தால் உங்களை போல இருக்கணும், வெற்றி நோக்கி ஓடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிளான்ட் மேனேஜர் பொசிஷன் எனக்கு கிடைச்சதுன்னா, உங்களை மாதிரியே எல்லா திறமையும் காட்டி உங்களோட சிஷனை நிரூபித்து உங்களை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். பாருங்கள், இப்போது கம்பெனியில் ப்ரமோஷன் கிடைச்சி நீங்கள் பெரிய பொசிஷனுக்கு போகிறீங்க. எனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நாட்கள் எனக்கு கொடுங்க பாஸ். இதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு இந்த பிளான்ட்டை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவேன். அதுக்கான தாகத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அலெக்ஸ்க்கு மெய் சிலிர்த்துருச்சு. தன்னோட நாற்காலியிலேருந்து எழுந்து போய் பாப் டவுனோட கட்டி அணைச்சி அவனோட முதுகில் தட்டி கொடுத்தாரு. அப்போ அலெக்ஸோட கண்களும் லேசாக கலங்கிருந்தது. சரியாக இதே நேரத்தில் ஸ்டேசியும் நாக்குமராவும் உள்ளே வந்தாங்க. உள்ளே நடந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் பிரமிச்சு போயிருந்தாங்க. அலெக்ஸ் சுருக்கமாக பாபும் அலெக்ஸும் பேசினதை ஸ்டேசிக்கும் நாக்குமராவுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸ்டேசியை பார்த்து, வருவாரா அப்படின்னு நான் யோசிச்சல்லு, நான் கேட்கறதுக்கு முன்னாடி வரேன்னு சொன்னார். நிச்சயம் வருவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பாப் புதுசாக அவனோட கனவு சொல்கிறான். நீ எனக்கு என்ன ஆச்சரிச்சிருக்க ஸ்டேசி அப்படின்னு கேட்டார். இதுக்கு ஸ்டேசி பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி பாப் இடமறிச்சு, பாஸ், நான் பார்க்குற ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலையை ஸ்டேசிக்கு கொடுத்துருங்க. நிச்சயமாக என்னோட கனவெல்லாம் முடிக்கிறதுக்கு ஸ்டேசி நிச்சயம் மிகப்பெரிய பலமாக இருப்பாங்க அப்படின்னார். இதுக்கு பதில் சொன்ன ஸ்டேசி, சார், உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? உங்களுக்கு ப்ரமோஷன், நீங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு போக போகிறீங்க அப்படின்னு சொன்னதுமே யார் யாரோட பதவியெல்லாம் மாறும், யாரெல்லாம் புதிய பொசிஷனுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு கனவு பட்டியலே வச்சுருந்தேன். அதில் என்னோட முதல் பிரார்த்தனையே டோனவன் உங்கள் பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னாங்க. இப்போ அலெக்ஸ் நாக்குமராவை பார்த்தார். இப்போ பேச ஆரம்பித்த நாக்குமரா, பாப், ஸ்டேசி, நாங்கள் 3 பேருமே உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கற்றுட்ருக்கோம். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எதையும் பார்க்காம புது ஆங்கிள்லேருந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதும் உங்கள்கிட்ட இருந்து கற்றுட்ருக்கோம். கம்ப்யூட்டரை வச்சு வெறும் கூட்டல் கழித்தல் அப்படின்னு போட்டுட்டு இல்லாமல் எப்படி அதை ஃபோர்காஸ்ட்டில் ஆரம்பித்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் கற்றுட்ருக்கோம். சொல்லப்போனால் இப்போ நாங்கள் 3 பேருமே ஒரு பிரிக்க முடியாத டீம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை இருக்கிற இடத்துல விட்டுருங்க. நிச்சயமாக என்னால் நான் பெஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் நம்ம பிளான்ட்டோட முன்னேற்றத்துக்கு கொடுப்பேன். ஆனால் ஒன்று சார், சம்பளம் மட்டும் கொஞ்சம் உயர்த்திருங்க அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னார். இதை கேட்டதும் அலெக்ஸ், இதை நீங்கள் சொல்லணுமா அப்படின்னு கேட்டார். இப்போ பேசின நாக்குமுறை, நீங்கள் பார்த்துட்டே இருங்க, புதுசாக ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக இப்போ இருக்கிறத விட இன்னும் பெட்டராக இந்த பிளான்ட்டை எஃபிஷியண்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். பாபும் ஸ்டேசியும் புதுசாக சாதனை படைக்க போகிறாங்க. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசினார். அலெக்ஸ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் கம்ப்ளீட்லி எமோஷனலாக இருந்தார். எல்லாத்தையும் ஒரு நன்றி பார்வையோடு பார்த்தார். நீங்கள் இல்லாமல் இந்த சக்ஸஸ் எனக்கு கிடைச்சிருக்காது. ஸோ உங்களோட ஒவ்வொருத்தரோட ட்ரீமையும் நான் மதிக்கிறேன். நீங்கள் கேட்டது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சில நாட்கள் கடந்தன. அலெக்ஸ் முழுசாக இன்னும் ஒரு மாதம் கூட இந்த பிளான்ட்டில் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது அவரோட அசோசியேட்ஸ்க்கு ஒரு புதுவிதமான கவலையே உருவாக்கியிருந்தது. பாபுக்கு என்ன கவலைன்னா, ஏற்கனவே எல்லாத்தையும் வெல் பிளான்டாக ஆப்டிமைஸ் பண்ணி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக டியூன் பண்ணி வச்சுருக்கோம். பில் கேட்ட லாபத்தையும் கட்டியாச்சு. பட் இதோடு நிற்கக்கூடாது. அடுத்து என்ன அப்படிங்கிறத நோக்கி ஓடிட்டே இருக்கணும். ஸோ அலெக்ஸ் இருக்க வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுக்கணும் அப்படிங்கிற தவிப்போட இருந்தார். ஸ்டேசி, நாக்குமரா அவங்க முகத்திலையும் அதே தவிப்பு தான். அடுத்து வந்த சில நாட்களில் இந்த டீம் நிறைய டைம் கான்ஃபரன்ஸ் காலில் தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அலெக்ஸ் பேச ஆரம்பித்தார். டீம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறேன். நம்ம ஆரம்பத்தில் எங்கே இருந்தோம்? எப்படி தட்டு தடுமாறி நமக்கான வழியை கண்டுபிடிச்சோம்? எப்படி படிப்படியாக மாற்றங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்? அதை யாராவது ரீகால் பண்ணி போர்டில் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டார். ஷூர் அப்படின்னு சொல்லி ஸ்டேசி சாக்பீஸ் எடுத்துகிட்டு போர்டில் எழுத ஆரம்பித்தாங்க. முதல் விஷயம், இந்த சீக்வென்ஷியல் ஆப்ரேஷனில் எங்கே பாட்டில் நெக் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது விஷயம், அந்த பாட்டில் நெக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு மொத்த சிஸ்டத்தையும் ஒரே சிங்கில் வேலை செய்ய வைக்கணும். சப்போஸ் பாட்டில் நெக் இருக்குது அப்படின்னா அதோட ஒர்க்லோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை மற்ற மிஷின்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். நாலாவது விஷயம், தேவைப்பட்டால் பாட்டில் நெக் சென்டருக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுத்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இப்படி பண்ணுறனால நம்ம ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி ஆப்டிமைஸ் ஆகிறது மட்டும் இல்லை, சீராகவும் ஆகும். நம்பர் 5, முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது புதுசாக இன்னொரு இடத்துல இருந்து கூட நமக்கு பாட்டில் நெக் வரலாம். அப்படி வரும்போது திரும்ப மொதல் ஸ்டெப்லேருந்து ஆரம்பித்து சேம் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு எழுதி முடிச்சுட்டு அவங்க இடத்துல வந்து உட்காந்தாங்க. இதை பார்த்ததும் அலெக்ஸ் பெரிய ஆச்சரியம். வெறும் 4 விஷயத்தை தான் நம்ம இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்தோமா அப்படின்னாரு. இதை பற்றிய ஒரு சின்ன டிஸ்கஷன் ஆரம்பிச்சது. இப்போ பேச ஆரம்பிச்ச பாஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், பேர்ன் சைட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம சிஸ்டத்தை ஃபர்தராக டியூன் பண்ணோம். அப்புறம் தான் தெரிஞ்சது NCX மிஷின்லேயும் சரி ஃபர்னஸ்லேயும் சரி இன்னும் 20% ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நம்மளால் இன்னும் 20% மோர் ஆர்டர் எடுத்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ நேச்சுரலி நம்ம பிளான்ட்டோட ப்ராஃபிட் இன்னும் அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து பேசின இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்படி லாபத்தை நம்ம அதிகப்படுத்தும் போது
ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு வேணுங்கிற மிஷினை எந்த கொஷினும் கேட்காம ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஃபர்தர் அண்ட் ஃபர்தராக நம்மளால் பிளான்ட்டை ப்ராஃபிட்டபுளாக ஓட்ட முடியும் அப்படின்னு ரொம்ப உற்சாகமாக சொன்னார். இதை கேட்டதும் அலெக்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் கிண்டலா, எப்பா இந்த பொசிஷனுக்கு நீ வரதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது, அடுத்த 1 மாதத்துக்கு நான் தான் பிளான்ட் மேனேஜர், என்னோட பெருசாக கனவு கண்டுட்டு இருக்கா, வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்லி தோல்லை தட்டி கொடுத்தார். கொஞ்சம் சீரியஸாகவும் பேச ஆரம்பிச்சார். நிச்சயமாக உன்னோட கனவு எல்லாம் நிறைவேறும். பைதவே நாளைக்கு காலையில் நம்ம மார்க்கெட்டிங் மேனேஜர் ஜானியை பார்க்க போகிறேன். அப்போது என்னோட லூ அப்புறம் நக்குமுரா நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னாரு. சொன்னது போலவே அடுத்த நாள் ஹெட் ஆஃபீஸ்க்கு அலெக்ஸ், நக்குமுரா மற்றும் லூ அவரோட கார்லேயே போனாங்க. காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போதே அலெக்ஸ் ஒரு கேள்வி கேட்டார். லூ, நம்ம போட்டு கணக்கெலாம் கரெக்டு தானே? இன்னும் ஒரு $10 மில்லியன் வேல்யூ ஆர்டரை வாங்கினா கூட நம்மளால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும், இதில் எதுவும் சந்தேகம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் கேட்குறேன், ஏன்னா ராங் கமிட்மெண்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னாரு. அதுக்கு பதில் சொன்ன லூ, நிச்சயமாக நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, என் கையில் இருக்க டேட்டா எல்லாம் கரெக்டு தான், தைரியமாக ஆர்டர் பிடிக்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதுக்கு நக்குமுரா, ஆனால் ஜானியால் எப்படி அப்படி டக்குன்னு ஆர்டர் பிடிக்க முடியும் புதுசா அப்படின்னாரு. இப்போது அலெக்ஸ் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சார். மேபி நியூ ஆஃபர்ஸ் இதெல்லாம் கொடுத்து ஆர்டர் பிடிக்க முடியும், பட்டு பார்க்கலாம் ஜானி என்ன வச்சுருக்காருங்க அப்படின்னு யோசிச்சுட்டு கார் விட்டாருங்க. ஜானியோட ரூமுக்கு போனாங்க. ஜானியோட ரூமில் இது வரைக்கும் அவங்க பார்க்காத ஒரு பர்சன் இருந்தார். ஜானி அவர் அறிமுகப்படுத்தினார். இவர் பேர் டிக் பாக்ஷி, எங்கள் மார்க்கெட்டிங் டீமில் முக்கியமான ஒருத்தர், ரொம்ப துடிப்பானவர் அப்படின்னார். அலெக்ஸ் அவரோட கை கொடுக்குனார். டிக் பாக்ஷியை பேச ஆரம்பித்தார். உங்களை பற்றி தான் சமீப காலமாக நம்ம ஹெட் ஆஃபீஸில் நிறைய பேச்சு, நிறைய புது புது டெக்னிக் பின்னி பெடல் எடுக்கலாம்ல அப்படின்னு மரியாதையோட கொஞ்சம் குஷியாகவும் பேசினார். அலெக்ஸ் நேராக விஷயத்துக்கு வந்தார். ஃபர்தராக ஈவன் $10 மில்லியன் ஆர்டர் பிடிச்சா கூட அதை ஆன் டைமுக்கு முடிச்சு கொடுக்குற அளவுக்கு டீம் தயாராக இருக்குன்னு சொன்னார். இதை கேட்டதும் ஜானி கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார். அதே சமயத்தில் வாய் விட்டு சிரிச்சார். அலெக்ஸ், எல்லாம் பிரமாதமாக போயிட்டுருக்குன்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அகக்கால் வைக்கக்கூடாது. ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி நத்த மாதிரி ஊறிட்டு இருந்த பிளான்ட்டு இப்போது காமிச்சிருக்க முன்னேற்றம் ரொம்ப பிரமிப்பு தான். அதுக்காக இன்னும் கூட அங்கே ப்ரொடக்டிவிட்டி கூட்ட முடியும் நீங்கள் சொல்கிறது எனக்கு வேடிக்கையாக இருக்குது அப்படின்னாரு. இப்போ பேசின லூ, இதில் வேடிக்கை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருந்த டேட்டாவை எடுத்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். இப்போ பிளான்ட்டோட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியை விட இப்போ கரண்ட்லி என்ன ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற டேட்டாலாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் பார்த்துருந்த ஜானி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தார். ரைட், டேட்டாலாம் ஓகே, பட் உண்மையிலேயே இதெல்லாம் பாசிபிளா? எனக்கு கொஞ்சம் பிரமிப்பாக இருக்குது. அப்படியே சப்போஸ் உண்மை அப்படின்னா கூட ஆர்டர் எங்கேருந்து பிடிக்குது? என்ன ஆப்பிள் மரமா அப்படியே பறிச்சு கொடுக்குறதுக்கு? இருக்கிற காலகட்டம் ஒரு சேல்ஸ்மேன் இன்னொரு சேல்ஸ்மேனோட ஆட்டையை போட காலம், பார்க்கலாம் அப்படின்னாரு. இப்போ பதில் சொன்ன அலெக்ஸ், கிட்டத்தட்ட நான் சொல்ல வந்தது அதே தான் ஜானி. சேம் ஆர்டர், வேறு பிளான் இன்க்ளூடிங் கம்பெடிட்டர், என்ன ரேட்டுக்கு செஞ்சு கொடுக்குறாங்கன்னு கேளுங்க, அதோட கம்மி ரேட்டுக்கு கம்மி டைமில் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணு. எங்களை நம்பி வாக்கு கொடு, பார்க்கலாம் அவங்க என்ன கொட்டேஷன் கேட்குறாங்கன்னு. சப்போஸ் அவங்க கேட்குற ரேட்டுக்கு நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. இது கேட்டதும் ஜானி கொஞ்சம் அதிர்ச்சியானார். வேணா அலெக்ஸ், இந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்கிறதே தப்பு. ரொம்ப குறைஞ்ச ரேட்டுக்கு நம்ம செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா மேபி பிளான்ட்டுக்கு நஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு பிளான்ட்டில் ஒரு ரேட், இன்னொரு பிளான்ட்டில் இன்னொரு ரேட் அப்படின்னு வர ஆரம்பித்தா நம்ம கழுத்து தான் கஸ்டமர்ஸ் நெரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் கடைசியில் நம்ம தலையில் நம்மளே தண்டு போட்டுக்க வேண்டியது தான் அப்படின்னாரு. இப்போது டிக் பாக்ஷி பேச ஆரம்பித்தார். டிஜாங்குலர் அப்படின்னு ஒரு கம்பெனி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியும். கிட்டத்தட்ட இவங்களும் மாடல் 12 போல தான், ரொம்ப பெரிய ஆர்டர். ஆனால் அவங்க பெரிய அளவில் டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க. இன்ஃபேக்ட் இந்த கம்பெனி இஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் ஃப்ரான்ஸ். ஸோ நம்ம என்ன ப்ரைஸ்க்கு நெகோஷியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளாம் சொல்லாத வரைக்கும் யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. ஐம் டாக்கிங் அபவுட் ஈவன் நம்மளோட கஸ்டமர்ஸே கூட. ஸோ வி கேன் கிவ் இட் ட்ரை அப்படின்னாரு. டிக் ஜாங்லர்ன்ற கம்பெனி பேரை கேட்டோன்னே ஜானிக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு. அவங்கள பற்றி பேசாத பக்ஷி, அவங்க கேட்குறது ஹியூஜ் டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லை, நம்ம செலவுலேயே ஆர்டர் அவங்களுக்கு ஷிப்பு வேறு பண்ணுமா, டபுள் நஷ்டம் அப்படின்னாரு. இப்போ நாக்குமுறை பேச ஆரம்பிச்சார். சரி, டிஸ்கவுண்ட் போக என்ன ரேட்டுக்கு கேட்குறாங்க அப்படின்னாரு. இதை கேட்டது ஜானி வேண்டாம் வெறுப்பா கால்குலேட்டர் எடுத்தார். ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டுட்டு ஒரு ஆர்டர் $701 கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க அப்படின்னாரு. இப்போ நாக்குமுறை லேப்டாப்பில் தன்னோட கணக்கு போட ஆரம்பித்தார். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம், வெல், ஏற்கனவே நம்ம மாடல் 12க்காக மிஷின் எல்லாம் டியூன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பர்டிகுலர் ஜாங்லர் கம்பெனிக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ரா மெட்டீரியல் எதுவும் வாங்க தேவையில்லை. ஸோ புதுசாக எந்த செலவுமே இல்லை. சொல்லப்போனால் அன்யூட்டிலைஸ்டாக இருக்கிற மிஷின்ஸையும் எம்ப்ளாயிஸையும் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம். ஆஸ் ஆன் டுடே இந்த ஆர்டர் முடிக்கிறதுக்கு நமக்காக போகிற செலவு $334 தான் அப்படின்னாரு. இதை கேட்டதும் அலெக்ஸ் ரொம்ப உற்சாகமாயிட்டார். ஜானி யோசிச்சு பாருங்கள், நம்ம அன்யூட்டிலைஸ்டாக ஒரு கெப்பாசிட்டி வச்சுருக்கோம். அந்த கெப்பாசிட்டிக்கு மட்டும்தான் உற்பத்தி பண்ண போகிறோம். நமக்கு ஆக போகிற செலவு வெறும் $334. ஷிப்பிங்கோடு சேர்த்துனா கூட மேபி $367 கிட்ட வரும். ஆனால் நம்ம சார்ஜ் பண்ண போது $701. ஸோ ஷிப்பிங்கோடு சேர்த்து பார்த்தா கூட நமக்கு வரப்போகிற லாபம் கொஞ்சம் குறைய போகுது, அவ்வளோதான் அப்படின்னாரு. அதுக்கு ஜானி, நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னாரு. ஸோ அந்த டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அலெக்ஸ், லூ, நாக்குமுரா 3 பேரும் வெளில வந்தாங்க.